ஹலோ எவ்ரிவான், நமதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஒரு வழியா இவ்வளோ நாள் கழிச்சு நம்மளுக்கு ஃபைனலி ஜனநாயகன் படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு தெரியக்கூடிய ஒரு பாயிண்ட்டை நோக்கி போயிட்டு இருக்கோம். அண்ட் இன்னைக்கு வந்து இது சம்பந்தமா மெட்ராஸ் ஹைகோர்ட்ல பெஞ்ச்ல வந்து ஒரு ரொம்ப பெரிய டிஸ்கஷன் வந்து ஒரு பெரிய கோர்ட் ப்ரொசீடிங் வந்து நடந்து முடிஞ்சிருக்குது. ஓகேவா? இந்த கேஸ் ஆரம்பிச்சதுல இருந்தே ஜனநாயகன் படம் சம்பந்தமா இவ்வளவு தெளிவா சென்சார் போர்டும் பேசினது கிடையாது. இவ்வளோ தெளிவா ப்ரொடியூசர் சைட்ல இருந்து இதுதாங்க பிரச்சனை, எங்களுக்கு ஒழுங்கா படத்தை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு பேசினது கிடையாது. சோ இன்னைக்கு கோர்ட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ரெண்டு விஷயம் இதுல தெரிஞ்சுக்க போறோம். ஒன்னு, படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு நம்மளுக்கு ஒன்று தெரிஞ்சிடலாம். இல்ல வேணும்னே குடைச்சல கொடுக்குறாங்களான்னு நம்ம ஒவ்வொருத்தங்களுக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கும். சோ அதை அவங்க எடுத்துக்கலாம். ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கோர்ட்ல வந்து இவ்வளோ பெரிய ஒரு படம் 500 crores இந்த வருஷத்தோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் மூவியோட ப்ரொசீடிங்கா பாக்குறப்போ நம்ம ஊர்ல ஜுடிஷியரி ப்ராசஸ் எப்படி இருக்குது, ஒருத்தங்க கோர்ட் அப்ரோச் பண்ணாங்கன்னா கோர்ட் என்னென்ன கேட்கும், எப்படி பேசும், என்னென்ன கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீடைலா தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நம்ம என்ன நடந்துச்சுங்கிறத உங்ககிட்ட டீடைல்டா ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் இன்னைக்கு கோர்ட்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12:30 மணிக்கு ஜனநாயகனை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. ஆல்மோஸ்ட் டே முடிகிற வரைக்கும் பேசுறாங்க, நடுவில் லஞ்ச் பிரேக் விட்டு அதுக்கப்புறமும் பேசுறாங்க. ஸோ என்னதான் நடந்திருக்குது கோர்ட்ல? ஃபர்ஸ்ட் விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீஃப் ஜஸ்டிஸ் மஹிந்திரா மோகன் ஸ்ரீவஸ்தவா அண்ட் ஜஸ்டிஸ் ஜி அருள்முருகன் அப்படிங்கிறவங்க தான் வந்து இந்த பெஞ்ச்ல உட்கார்ந்திருக்காங்க. சோ ஆல்ரெடி வந்து ஜஸ்டிஸ் பிடி ஆஷா அப்படிங்கிறவங்க தான் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுங்க, ஏன்டா இன்னும் புடிச்சு வச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணாங்க. அதை எதிர்த்து தான் வந்து உடனே சென்சார் போர்டு என்ன பண்ணாங்கன்னா, இல்ல நாங்க வந்து பெஞ்சுக்கு போறோம். சோ கோர்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்னு பாத்தீங்கன்னா, முதல்ல ஒரு ஜட்ஜ் சொல்றாங்க, அதுக்கப்புறம் ஹைகோர்ட் பெஞ்ச், அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹையரார்கி இருக்குது. இங்க வந்து ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ணுங்க, சென்சார் போர்டு வந்து தேவையில்லாத வேலையை பாக்குறாங்கிறது தான் ஃபர்ஸ்ட் வந்த ஜட்ஜ்மெண்ட். அதுக்கு அப்பீல் பண்ணி தான் சென்சார் போர்டு அதுக்கு மேல இருக்கிற கோர்ட்டுக்கு போறாங்க. அந்த கேஸ்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த கேஸ் முதல் ஜட்ஜ்மெண்ட் வந்து செல்லாது, ஏன்னா எங்க சைடு தரப்ப நாங்க வாதாடுறதுக்கு எங்களுக்கு டைமே கிடைக்கல, அதனால அந்த ஜட்ஜ்மெண்ட்டை நீங்க கேன்சல் பண்ணி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்சார் போர்டு வந்து பெஞ்சுக்கு போறாங்க. பெஞ்ச்ல ரெண்டு ஜட்ஜ் இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி ஜஸ்டிஸ் மஹிந்திரா மோகன் ஸ்ரீவஸ்தவா அண்ட் ஜஸ்டிஸ் ஜி அருள்முருகன்ங்கிற ரெண்டு பேர் இருக்காங்க. சோ இன்னைக்கு வந்து அது 17th கேஸா லிஸ்ட் பண்ணிருக்காங்க. ஒரு நாளுக்கு பல கேசஸ் வரும். 17th கேஸா லிஸ்ட் பண்ணிருக்காங்க. 10:30 மணிக்கு ரெண்டு ஜட்ஜும் வந்துடுறாங்க கோர்ட்டுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 15-16 கேஸ் கேட்டு முடிச்சிட்டு 17th கேஸா 12:30க்கு இன்னைக்கு வந்து ஜனநாயகன் படம் வெர்சஸ் சென்சார் போர்டு வந்து வருது. இதுல பேசிக்கா என்ன பிரச்சனை, ஜட்ஜ் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிடுறாங்க. அப்படிலாம் ரிலீஸ் பண்ண முடியாது, ஜட்ஜ் எங்க தரப்ப கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மேல் கோர்ட்டுக்கு சென்சார் போர்டு போயிருக்காங்க. சோ இப்போ ஜட்ஜ் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி சென்சார் போர்டு போயிருக்காங்க. இப்போ கேஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, படத்தை ரிலீஸ் பண்ணலாம்னு ஜட்ஜ் சொன்ன மாதிரி பண்ணிடலாமா, ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் சொன்ன மாதிரி சிங்கிள் ஜட்ஜ் சொன்ன மாதிரி பண்ணிடலாமா, இல்ல சென்சார் போர்டு சொல்ற மாதிரி இல்ல அதை நிறுத்தணுமா அப்படிங்கிறது தான் வந்து இப்போ பஞ்சாயத்து. ஓகேவா? சோ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சென்சார் போர்டுல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு டைம் வேணும், எங்களுக்கு வந்து 30 minutes நாங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு, எங்களோட மொத்த கேஸை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எங்களுக்கு டைம் வேணும் அப்படிங்கிறாங்க. இந்த 30 minutes ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னால் இதுவரைக்கும் ஜனநாயகன் படத்துல என்னதான்பா பிரச்சனை, ஏன்பா நிறுத்தி வச்சிருக்கீங்கிறது நிறைய கேள்விகள் வந்து வந்துகிட்டே இருந்துச்சு. கரெக்டா? இப்போ அவங்க சைட்ல இருந்து தெளிவா எங்களோட பிரச்சனை இதுதான் சொல்லிட்டு சென்சார் போர்டு சைட்ல இருந்து சொல்ல போறாங்க. சோ என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், ஏன் இந்த ஜட்ஜ் வந்து ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொன்னதை நிறுத்தி வைக்கணும்னா, சர்டிபிகேட் வந்து வேணும்னு சொல்லி தான் ப்ரொடியூசர்ஸ் வந்து கோர்ட்டுக்கு வந்திருக்காங்க. அதாவது எங்களுக்கு வந்து யூஏ தரோம் அப்படின்னு சொல்லிட்டு சென்சார் போர்டு சொன்னாங்க, ஆனா தரல, அதனால தாங்கன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் கிட்ட வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் வந்து, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து அந்த சிங்கிள் ஜட்ஜ் இருந்துகிட்டு தரலாம் அப்படின்னு மட்டும் தான் சொல்லிருக்கலாம். ஆனா அவங்க அதை மீறி என்ன பண்ணாங்கன்னா, அவங்க இருந்துகிட்டு எங்களோட சேர்மன் வந்து அதை ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பிச்சாரு, இல்ல மறுபடியும் படத்தை பார்த்து சொல்லுங்க, அதையுமே குவாஷ் பண்ணாங்க. இப்போ ப்ரொடியூசர் வந்து அதை கேட்கவே இல்லை, கேட்காத விஷயத்துக்கு இவங்க எப்படி ஜட்ஜ்மெண்ட் தரலாம், அதனால இந்த ஜட்ஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து எங்களோட ரீஜனல் ஆஃபீஸர், சோ சென்சார் போர்டுல வந்து டிஃபரெண்ட் லெவல்ஸ் இருக்குது, இது தமிழ் படம்ங்கிறதுனால ரீஜனல் ஆஃபீஸர் வந்து அதை பார்த்துட்டு 14 கட்ஸ் வந்து சொல்றாங்க, நீங்க வந்து இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்க சர்டிபிகேட் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டிமேஷன் கொடுத்தாங்க. ஆனால் ஃபைனல் அப்ரூவல் வந்து சேர்மன் தான் எடுக்கணும், மும்பைல இருக்கார்ல அவரு தான் எடுக்கணும், சென்னையில இருக்கிறவர் எடுத்துற முடியாது. சோ இவங்க சேர்மன் வந்து டெசிஷன் வந்து படத்தை ஹோல்டு பண்ணணும் அப்படின்னு ஒரு டெசிஷன் எடுத்திருக்காரு. அப்போ அதை வந்து மதிக்கிறது தான் வந்து சென்சார் போர்டோட ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் கம்ப்ளைண்ட் வந்து எங்களுக்கு அது சம்பந்தமா வந்துச்சு. படத்தை வந்து ஒரு டீம் பாக்குறாங்க, பார்த்துட்டு ஓகே படத்தை ரிலீஸ் பண்ணலாம் 14 கட்டுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வருது. வந்த கம்ப்ளைண்ட் வச்சுக்கிட்டு எங்களோட ஹெட் சேர்மன் மொத்த சென்சார் போர்டு மும்பைல இருக்கிறவர் இருந்துகிட்டு இல்ல படத்தை ஹோல்டு பண்ணுங்கன்னு டெசிஷன் எடுக்கிறாரு. அவருக்கு அதுக்கான எல்லா அதிகாரமும் இருக்குது, இங்க இருக்கிறவங்க சொன்னா மட்டும் ரிலீஸ் பண்ணணும் அவசியம் இல்ல, அவரு சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு வந்து ஜட்ஜ் இருந்துகிட்டு அப்படியே அப்போ உங்க ரூல்ஸ் சொல்லுது, எங்க ரூல்ஸ் எல்லாம் வாசி அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அந்த ரூல்ஸ் எல்லாம் வாசிச்சு முடிக்கிறாங்க. அப்போ வந்து ஜட்ஜ் கேட்கிறாரு, ரீஜனல் ஆஃபீஸர் வந்து படத்தை பார்த்தாரா, இங்க படத்தை வந்து
சர்டிபிகேட் இதுதான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் மெயில் போட்டார்ல, அவர் வந்து படத்தை பார்த்தாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு சென்சார் போர்டுல இருந்து சொல்றாங்க இல்ல அவர் பார்க்கல, பேனல் மட்டும் தான் பார்த்தாங்க. பேனல் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு அட்வைசரி கமிட்டி மாதிரி, ஓகேவா? அவங்க வந்து ஒரு படத்தையும் அவங்களுக்கு எந்த படத்தை பார்க்க போறாங்கன்னு தெரியாது, ப்ரொடியூசருக்கு யார் அவங்க படத்தை பார்க்க போறாங்கன்னு தெரியாது. பட் இந்த மாதிரி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள் இந்தியா ஃபுல்லா இருப்பாங்க, ஏன்னா எத்தனை தௌசண்ட்ஸ் ஆஃப் படம் வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த பேனல் தான் வந்து பார்த்துட்டு இதெல்லாம் கட் பண்ணுங்க, இந்த சர்டிஃபிகேட் கொடுக்கலாம், சஜஷன் கொடுக்கலாம். அந்த சஜஷனை பேஸ் பண்ணி கடைசியில் வந்து சேர்மன் வந்து ஒரு 72 மினிட்ஸ்க்கு மேல இருக்கிற ஒரு படம்னால் சைன் பண்ணி, அதாவது ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேல படம் இருக்குதுன்னா அதை வந்து சைன் பண்ணி ஓகே ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுக்கலாம். இதுதான் எங்களோட சர்டிஃபிகேஷன் ரூல்ஸ். ஸோ இந்த கணக்குப்படி ரீஜனல் ஆஃபீஸ் வந்து படத்தை பார்க்கல, பேனல் சொன்னதை வச்சு தான் அந்த முதல்ல வந்து நாங்க கொடுக்குறோம்னு சொல்லி ஒரு அஷூரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சென்சார் போர்டு வந்து அதுக்கப்புறம் சொல்றாங்க டிசம்பர் 29 வந்து எங்களுக்கு சேர்மன் வந்து சொல்லிட்டாரு, அவருக்கு ஒரு கம்ப்ளைண்ட் போயிருக்குது இந்த மாதிரி படத்துல வந்து சில பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி. ஸோ 29 வந்து ஹோல்டு பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. நாங்க 5th அன்னைக்கு ஜான் 5th அன்னைக்கு டிசம்பர் 29 2025 ஹோல்டு பண்ணுங்கன்னு எங்களுக்கு மெசேஜ் வந்துருச்சு. அதாவது ரீஜனலுக்கு வந்து சென்டர் ஹெட்ல இருந்து சொல்லிட்டாங்க. அதை வந்து ப்ரொடியூசர் கிட்ட வந்து நாங்க ஜான் 5th சொல்றோம், நடுவில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் கேப் இருக்குது. ஜான் 5th வந்து ப்ரொடியூசர்கிட்ட சொல்லிடுறோம், ஆனால் படம் ஜான் 9th ரிலீஸ் ஆக வேண்டியது. ஜான் 5 வந்து ப்ரொடியூசர்கிட்ட சொல்றோம்னு சென்சார் போர்ட்ல இருந்து சொல்றாங்க. இப்போ ஜட்ஜ் வந்து கேட்கறாங்க, 2 நாள்ல வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க, அதுதானே பிரச்சனை. இப்போ நீங்க வந்து முதல்ல வெயிட் பண்ணுங்க, ஏன் நம்ம கேஸ்க்குள்ள போகணும்? நீங்க என்ன சொல்லி வரீங்க? ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் வந்து கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் வந்து செல்லாது அப்படின்னு சொல்லி தான் நீங்க வந்து எங்க கிட்ட கேஸ் போட்டுருக்கீங்க, ஏன்னா அது ரொம்ப வேகமா எங்க தரப்பே கேட்கலன்னு சொல்லிட்டு அதை பத்தி ஆர்கியூ பண்ணுங்க. படத்தை பத்தி நம்ம இப்போ ஆர்கியூ பண்ண வேணாம். ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் வந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் படத்தை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ அதை ஃபோக்கஸ் பண்ணலாம். நீங்க வந்து கேஸ் கோர்ட்டு கிட்ட என்ன சொல்லியிருக்கீங்க? ஜட்ஜ் வந்து சொன்னது வந்து செல்லக்கூடாது, ஏன்னா எங்களுக்கு பேசுறதுக்கு உரிமையே இல்லை, எங்களுக்கு பேசுறதுக்கு டைமே கொடுக்கல, அதுக்குள்ள வந்து இவங்க அனுப்பிச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் வரீங்க. இப்போ அதை பேசுவோம் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ் சொல்றாங்க. சென்சார் போர்டு இருந்துகிட்டு ஓகே சூப்பர் நம்ம அங்கேயே வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டது சென்சார் போர்டுல இருந்து சர்டிபிகேட் கொடுக்க சொல்லி தான். அப்போ அதை மட்டும் சொல்லாம சேர்மன் டெசிஷனும் எப்படி வந்து ஜட்ஜுக்கு வாஷ் பண்ணாங்க. ரெண்டாவது, எங்க சைடுல இருந்து நாங்க ஃபீட்பேக் கொடுக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வாரம் வேணாம், அட்லீஸ்ட் ஒரு 4-5 நாளாவது தந்திருக்கலாம்ல. எங்க சைடுல இருந்து ஆர்குமெண்டே வைக்கிறதுக்கு நேரமே இல்லாம ஜட்ஜ் வந்து வேகமா படத்தை ரிலீஸ் பண்ண சொல்லிட்டாங்க. அதனால படத்தை நிறுத்தணும் அப்படின்னு, அதாவது இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து நிறுத்தணும், படத்தை ரிலீஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் என்ன சொல்றாங்க கேட்டுட்டு ஓகே சூப்பர் ரிலீஸ் பண்ணுங்கன்றாங்க. அப்படி சொல்ல முடியாது, ஏன்னா எங்க சைடு நாங்க இவ்வளவு பெரிய ஆர்குமெண்ட் வைக்கணும், எங்களுக்கு அது டைம் கொடுக்கல. அதனால வந்து அவங்க கேட்காத ஒரு விஷயமும் சேர்மன் சொன்னதும் செல்லாதுன்ட்டாங்க, அது அவங்க ப்ரொடியூசர் கேட்கவே இல்லை. ஸோ இது வந்து ரொம்ப வேகமாக நடந்த ஒரு விஷயம், இது செல்லாது, இதுக்கு செல்ல விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கேஸ் போட்டிருக்கோம்னு சொல்லிட்டு சென்சார் சைட்லன்னு சொல்றாங்க. இப்போ ஜனநாயகன் டீம்ல இருந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்டை ஓப்பன் பண்றாங்க. இவ்வளோ நேரம் வந்து ஃபுல்லா சென்சார் போர்டும் ஜட்ஜும் தான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ ஜனநாயகன் டீம்ல இருக்கிற அட்வொகேட் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் முதல்ல இருந்தவங்களும் ஜட்ஜு தானே, அவங்களும் எல்லாத்தையும் கேட்டு தானே படத்தை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு முதல்ல நியாயமா இருங்க, நீங்க இஷ்டத்துக்கு வந்து அந்த ஜட்ஜை வந்து செல்லாதுன்னா இவ்வளோ சொல்லக்கூடாது. அவங்க வந்து ரொம்ப ரெஸ்பெக்டட் லேர்ன்டு ஜட்ஜு, அவங்க வந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் படத்தை ரிலீஸ் பண்ணுவான்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கான மரியாதை வந்து நீங்க கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்றாங்க, முதல்ல ஒரு மெயில் வந்திருக்குது. ஸோ இந்த நம்ம சேனல்ல வந்து இதை பத்தின ஒரு சீரிஸ் ஆஃப் மாதிரி இப்போ வீடியோஸ் போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுல வந்து ஒரு மெயில் வந்து முதல்ல போட்டிருக்காங்க, சென்சார் போர்ட்ல இருந்து படத்தை பேனல்ல பார்த்திருக்காங்க, பார்த்துட்டு ஒரு மெயில் போடுறாங்க. மெயில் போட்டு இந்த மாதிரி உங்க படத்துக்கு இத்தனை கட் இருக்குது, இதெல்லாம் நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சர்டிபிகேட் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் போட்டிருக்காங்க. அந்த மெயிலுக்கு ஜனநாயகன் டீமும் ஓகே இந்த கட்டெல்லாம் மேக் பண்றோம்னு சொல்லிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துருச்சு, இனிமே நாங்க சர்டிபிகேட் தர முடியாது, நீங்க மறுபடியும் நீங்க வந்து அனுப்பணும் சர்டிபிகேட்டுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பம் வர ஆரம்பிச்சிச்சு. அப்பதான் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. இப்போ ஜனநாயகன் டீம்ல இருக்கக்கூடிய அட்வொகேட் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மெயில் வந்துச்சா ப்ரொடியூசருக்கு, ஒரு மெயில் இந்த கட்டெல்லாம் மேக் பண்ணுங்க, அப்போ உங்களுக்கு நாங்க தரோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா. அந்த மெயில் ஆரம்பிக்கிறப்பமே என்ன எழுதி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஐ ஆம் டைரக்டட் பை த போர்டுன்னு தான் லெட்டரே ஆரம்பிக்குது. இது ரீஜனல் ஆஃபீஸர் மட்டும் எடுத்த முடிவு, இது ஒரு பேனல் மட்டும் எடுத்த முடிவு அப்படின்லாம் இல்ல, டைரக்டரின் வழிகாட்டுதலின் படி யாரு வந்து இப்போ படத்தை வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு அவர் அத்தாரிட்டி, அவர் தான் அல்டிமேட்னு சொல்றாங்களோ அவரோட பெர்மிஷனோட தான் இந்த லெட்டர் அனுப்புறோம், அவர் தான் இந்த மெயில் அனுப்ப சொல்லியிருக்காருன்னு சொல்லி தான் அந்த மெயிலே ஆரம்பிக்குது. அப்போ அந்த மெயில் எப்படி செல்லாம இருக்கும்? அவரோட வழிகாட்டுதலின் படி தானே இந்த சர்டிபிகேட் கொடுக்கலாம்னு சொல்லி நீங்க அபிஷியலா ஒரு மெயில் அனுப்பிச்சிருக்கீங்க. அப்போ அவர் இப்போ சொல்லவே இல்லை, அவருக்கு தெரியவே தெரியாது, நீங்க எப்படி சொல்ல முடியும்? அவர் வழிகாட்டுதலின் தான் இந்த ரீஜனல் ஆஃபீஸர் இந்த மெயில் அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க. அதுக்கு அடுத்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சென்சார் போர்டுல ஒரு பேனல் இருக்குது, இந்த பேனல் மட்டும் தான் படத்தை பார்த்திருக்காங்க. கம்ப்ளைண்ட் யாராவது கொடுக்கணும்னா இந்த பேனல்ல இருக்கிறவங்க மட்டும் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும், ஏன்னா ரீஜனல் ஆஃபீஸரை படத்தை பார்க்கல பாருங்க, பேனல் மட்டும் தான் பார்த்திருக்காங்க. சோ அப்படி பேனல் மட்டும் பார்த்த இந்த படத்துல வந்து கட்டெல்லாம் இருக்குது, எங்க படத்துல ஏதாவது பிரச்சனை இருக்குதுன்னா இமிடியேட்டா படம் பார்த்து முடிச்ச உடனே எழுதி வைப்பாங்க. இவங்க என்னன்னா படத்தை பார்த்து முடிச்சு ஒரு வாரம் கழிச்சு வீட்டுக்கு போய் ஆசுவாசமா யோசிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் டைரக்டா கொடுத்து படத்தை நிறுத்துறதுங்கிறது வந்து புது விதமான நிறுத்துதலா இருக்குது. இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. ஏன் கம்ப்ளைண்ட் வந்து 4 நாள் 5 நாள் கழிச்சு கொடுக்கணும்? அதான் படத்தை பாக்குறீங்க, பிரச்சனை இருக்குன்னா அங்கேயே எழுதி வைக்க வேண்டியதானே, 4 நாள்ல உங்களுக்கு யோசிக்கிறதுக்கு எதுக்கு டைம்? அப்படி என்ன இப்படி எல்லாம் வந்து புதுசா இருக்கு, இப்படி எல்லாம் நாங்க கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு வந்து சொல்றாங்க.
அதுக்கடுத்து வந்து ஜட்ஜ் வந்து கேக்குறாங்க, சரி ஓகே உங்களோட சைட்ல இருந்து அந்த அந்த கம்ப்ளைண்ட் வந்து வந்துருச்சுன்னு சொல்லி சென்சார் போர்டு சொல்றாங்கல்ல, அந்த கம்ப்ளைண்ட் எங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் வந்து சென்சார் போர்டை பார்த்து கேக்குறாங்க. அதுக்கு சென்சார் போர்டு சொல்றாங்க, அந்த கம்ப்ளைண்ட் என்கிட்ட கிடையாதுப்பா, அது அவங்களோட இன்டர்னல் விஷயம். சென்சார் போர்டுக்குள்ள வந்து ரீஜனல் ஆஃபீஸருக்கும் அவங்களோட பாஸுக்கும் நடக்கக்கூடிய இன்டர்னல் கம்யூனிகேஷன், அதோட காப்பிலாம் எங்க கிட்ட கிடையாது, அந்த கம்ப்ளைண்ட் எங்க கிட்ட இல்ல அப்படின்றாங்க. இன்ஃபேக்ட் இந்த சைடு ஜனநாயக டீம் தான் சொல்றாங்க, கம்ப்ளைண்ட் போயிருக்குங்கிறாங்களா, அந்த கம்ப்ளைண்ட காட்டுங்க அப்படின்னு சொல்லியும் கேக்குறாங்க. ஜட்ஜ் அதை தான் நீங்களும் கம்ப்ளைண்ட் காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அந்த கம்ப்ளைண்ட் கடைசியில பொது வெளியில இல்ல, கம்ப்ளைண்ட் வந்து கோர்ட்லயும் காமிக்கல, அந்த கம்ப்ளைண்ட காமிக்க முடியாது, அது அவங்களோட இன்டர்னல் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சென்சார் போர்டு சைடுல இருந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஃபர்தரா போகுது. ஜனநாயகன் டீம் அப்ப கேக்குறாங்க, இப்போ மறுபடியும் வந்து படத்தை அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சென்சார் பண்ணணும், நீங்க மறுபடியும் ரிவிஷன் கமிட்டிக்கு அனுப்புங்க. அந்த ரிவிஷன் கமிட்டிக்கு அனுப்புறதுக்கு படத்துல ஒரு 14 கட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அந்த 14 கட்டை மறுபடியும் ஆட் பண்ணி அனுப்புங்கங்கறாங்க. இதுக்கு வந்து அவர் அந்த அட்வொகேட் வந்து டென்ஷன் ஆயிடுறாரு. ஜனநாயகன் டீம்ல இருந்து அவர் அப்சர்டுங்கிற வார்த்தை யூஸ் பண்றாரு. முட்டாள்தனமான ஒரு விஷயம். என்னங்க, ஆல்ரெடி ஒரு டீம் படத்தை பார்த்துட்டு இந்த சீன்லாம் கட் பண்ணுங்கன்னு இருக்காங்க, இப்போ மறுபடியும் நீங்க வந்து பரிசீலிக்கணும் அப்படிங்கிறீங்க. அப்ப அதுக்கு மறுபடியும் இந்த சீன் எல்லாம் ஆட் பண்ணுங்கன்னா இது வேணும்னே டைம் இழுக்கிற மாதிரி இருக்குது, ரொம்ப அப்சர்டா இருக்குது, ரொம்ப முட்டாள்தனமா இருக்குது. இது வந்து என்ன மாதிரி ஒரு லாஜிக் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டுக்கிட்டு அதுக்கடுத்து சொல்றாரு, டிசம்பர் 25ல இருந்து ஜான் 5 வரைக்கும் சென்சார் போர்டு என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? டிசம்பர் 25 உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்துருச்சுங்கிறீங்க, அதை வந்து ரீஜனல் ஆஃபீஸர் கிட்டயும் சொல்லிட்டீங்க, எப்போ 25th. அப்போ அதுல இருந்து ஜான் 5th படம் ஜான் 9th ரிலீஸ்னு தெரியும், அது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஏன் அது வரைக்கும் எங்க கிட்ட சொல்லல? டெய்லி வந்து எங்களோட ப்ரொடக்ஷன் வந்து உங்களுக்கு லெட்டர் அனுப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க, எங்க சொல்லுங்க சர்டிபிகேட் தாங்கன்னு சொல்லிட்டு, ஏன் அவ்வளவு நாள் சொல்லாம இருந்தீங்க? இப்படி நீங்க ஒரு வாரம் ஹோல்டு பண்ணதுக்கு எந்த அப்டேட்டும் எங்களுக்கு கிடையாது, உங்க வெப்சைட்லயும் அப்டேட் கிடையாது, யாருக்கும் எந்த இன்டிமேஷனும் கிடையாது. ஏன் ப்ரொடியூசரை இப்படி இருட்டுல உட்கார வச்சிருக்கணும், என்ன நடந்துட்டு இருக்குன்னே தெரியாம ஒரு வாரம் ஏன் அந்த டிலே அப்படின்னு சொல்லிட்டு உங்க கேக்குறாங்க. அப்ப ஜட்ஜ் வந்து நடுவுல வந்து கேக்குறாங்க, ஏன் ஜனநாயகன் டீம் வந்து முன்னாடியே டேட் அனௌன்ஸ் பண்ணாங்க, சென்சார் சர்டிபிகேட் வந்ததுக்கு அப்புறம் அனௌன்ஸ் பண்ண வேண்டியதானே, ஏன் அவங்க வேகமா அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஜனநாயகனோட அட்வொகேட் வந்து சொல்றாங்க, உலகத்துல எந்த ப்ரொடியூசரும் சர்டிபிகேட் வாங்கிட்டு டேட் அனௌன்ஸ் பண்றது கிடையாது. 22 கண்ட்ரில ஜனநாயகன் படத்துக்கு சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க, இந்தியால மட்டும் தான் கொடுக்கல. அது போக துரந்தர் 2 இன்னொரு ஒரு படம் பாலிவுட்ல உங்க ஊர்ல வரப்போகுது. துரந்தர் 2 படத்துக்கு ரிலீஸ் டேட் என்னன்னு இப்பவே சொல்லிட்டாங்க. படத்தோட ஷூட்டிங் கூட என்ன முழுசா முடிஞ்சிருக்குமான்னு தெரியாது, அதுக்குள்ள ரிலீஸ் டேட்டை சொல்லிட்டாங்க. அப்ப எல்லாருமே ரிலீஸ் டேட்டை முன்னாடியே சொல்றதுங்கிறது தான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பொதுவான ஒரு அமைப்பு. நீங்க ஏன் சர்டிபிகேட் வாங்காம ரிலீஸ் டேட் சொன்னீங்கன்னு கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜனநாயகன் டீம்ல இருந்து அட்வொகேட் சொல்றாங்க. அதுக்கப்புறம் சென்சார் போர்டு சொல்றாங்க, எங்களுக்கு படத்தை பாக்குறப்போ அந்த கம்ப்ளைண்ட் ஒன்று வந்துச்சுல, அந்த கம்ப்ளைண்ட்ல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்மி எக்ஸ்பர்ட் வந்து அங்க ஒருத்தங்க தேவைப்படுறாங்க. ஏன்னா ராணுவம் சம்பந்தமா படத்துல இருக்குங்கிறதுனால ஆர்மி எக்ஸ்பர்ட் வந்து ஒருத்தங்க பேனல்ல இருக்கணும்னு நினைச்சோம். அதுக்கப்புறம் வந்து ரிலீஜியஸ் ஹார்மனி சம்பந்தமா சில கன்சர்ன்ஸ் எங்களுக்கு இருக்குது, இதெல்லாத்தையும் அட்ரஸ் பண்றதுக்கு தான் நாங்க மறுபடியும் ஒரு கம்ப்ளைண்டா நாங்க ஒருத்தங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னதுக்கு இவங்க சைட்ல இருந்து சொல்றாங்க, ஜனநாயகன் டீம்ல இருந்து சொல்றாங்க, 5 பேர் படத்தை பார்த்திருக்காங்க, 4 பேருக்கு பிரச்சனை இல்லை. இன்ஃபேக்ட் 5 பேருக்கும் பிரச்சனை இல்லை, இமீடியட்டா படத்தை பார்த்து முடிச்ச உடனே 5வது ஆளுக்கு வீட்டுக்கு போய் 5 நாள் கழிச்சு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு தோணி இருக்குது. இப்படி கொடுத்தா எப்படி படத்தை எந்த படத்தையுமே ரிலீஸ் பண்ண முடியாது, நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குமே, இது எப்படி சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சைட்ல இருந்து வாதத்தை வைக்கிறாங்க. சோ ரெண்டு சைடும் ரொம்ப தெளிவா சென்சார் போர்டு வந்து இல்ல நிறுத்துங்க, நீங்க கோட்டெல்லாம் இல்லைங்க, முதல்ல இருந்து போடுங்க, அந்த ஜட்ஜ்மெண்ட்டே செல்லாது, படத்தெல்லாம் ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு டோன்ல தான் பேசிட்டு இருக்காங்க. ப்ரொடக்ஷன் டீம் வந்து எல்லாமே எங்க சைட் சரியா இருக்குது, சர்டிபிகேட்டை கொடுக்கறதுக்கு வேணும்னே இழுத்தடிக்கிறாங்க. இப்பவும் அவங்க கொடுக்கக்கூடிய புது ரூல்ஸ் எல்லாமே டயத்தை இழுக்கிற மாதிரியே இருக்கே தவிர சர்டிபிகேட்டை கொடுக்குற மாதிரி தெரியல, உண்மையிலே எங்க பிரச்சனை இருக்கிற மாதிரியே எங்களுக்கு தெரியலங்கிறது தான் ஜனநாயகன் டீமோட ஆர்குமெண்டா இருக்குது. ஸோ 2 பேரும் முன்ன பின்ன இவ்வளவு ஸ்ட்ராங்கா மாத்தி பேசினதுக்கு அப்புறம் கடைசியில சென்சார் போர்டு சொல்றாங்க, இன்னும் சர்டிபிகேட் படத்துக்கு கிடையாது, இன்னமும் படத்துக்கு சர்டிபிகேட் வந்து சென்சார் போர்டு கொடுக்கல. அதனால சேர்பர்சன் வந்து அவங்களோட டெசிஷனை இன்னும் சேஞ்ச் பண்ணல, ரிவிஷன் கமிட்டிக்கு அனுப்பணும்னு. அதனால ஃபைனல் டெசிஷனை வந்து கோர்ட் முடிவு பண்றதுக்கு முன்னாடி இமீடியட்டா ஒரு பகிரங்கமான ஒரு டெசிஷனை கோர்ட் கொடுக்க கூடாதுன்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். ஏன்னா சென்சார் இன்னும் படத்துக்கு பண்ணி முடிக்கவில்லை, அந்த ப்ராசஸ் இன்னும் போயிட்டு இருக்குது, சேர்மனும் ரிவிஷன் கமிட்டிக்கு அனுப்பணுங்கிறத அவர் மாற்றவில்லை. ஸோ இமீடியட்டா நீங்க கொடுக்குறது வந்து அதெல்லாம் சேலஞ்ச் பண்ற மாதிரி இல்லாம இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சென்சார் போர்ட் சைட்லன்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையும் ஜட்ஜு கேட்டுக்கிட்டு மறுபடியும் அவங்களுக்குள்ள ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இதுக்கு நடுவில் லஞ்ச் பிரேக் எல்லாம் போயிட்டு வந்துட்டாங்க. ஓகேவா, அப்போ கீழே கமெண்ட்ல கூட யாரோ போட்டிருந்தாங்க, இதே போயிட்டு இருந்துச்சுன்னா என்ன இவ்வளவு பெருசா போகுது, அடுத்து டீ பிரேக் வர விட்டுட்டு போயிடுவாங்கன்னு. பட் ஃபைனலி ஜட்ஜஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஆர்டர் ரிசர்வ்ட் அப்படின்ட்டாங்க. அப்போ பின்னர் தேதியில் ஒரு நாள், எந்த நாள்னு இன்னும் அட்லீஸ்ட் நான் இந்த வீடியோ எடுக்கிற வரைக்கும் தெரியல, அந்த டேட் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த நாள் அன்னைக்கு நாங்க வந்து ஜட்ஜ்மெண்ட் என்னங்கிறத சொல்லுவோம். ஸோ இதுக்கப்புறம் மறுபடியும் ஹியரிங் கிடையாது. அடுத்து என்னைக்கு சொல்லியிருக்காங்க, என்னைக்குன்னு டேட் வரும், மோஸ்டா இந்த வீடியோ நீங்க பாக்குறப்ப கமெண்ட் செக்ஷன்ல எல்லாரும் போட்டுருவாங்க. ஸோ அவங்க வந்து அந்த டேட் அன்னைக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் என்னங்கிறத சொல்லுவாங்க. ஸோ இதுதான் ஓவரால் இந்த கேஸ்.
இன்னைக்கு நடந்திருக்கிறது. மோஸ்ட் லைக்லி என்ன அகைன் நடக்கும்னு பாத்தீங்கன்னா படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெஞ்ச் சொல்லிட்டாங்க. இந்த ஆர்குமெண்ட்டை கேட்டா அப்படிதான் இருக்குது. கரெக்டா? வெறுமனே இந்த ஆர்குமெண்ட்டை மட்டும் கேளுங்க. முன் கதை பின் கதையெல்லாம் விட்டுட்டு நம்மளுக்கு யாரை பிடிக்கும் யாரை பிடிக்காதுங்கிறதெல்லாம் விட்டுட்டு இந்த ஆர்குமெண்ட் மட்டும் கேட்டீங்கன்னா ஜனநாயகன் டீம் சொன்னது மாதிரி ஃபேரா இருக்கிற மாதிரி தனிப்பட்ட முறையில் எனக்கு தோணுது. தட்ஸ் மை ஒப்பீனியன். ஓகேவா? எனக்கு ஒரு ஒப்பீனியன் தோணுது, உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் தோணலாம். இந்த மாதிரி பார்க்குற ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு ஒப்பீனியன் தோணலாம். அப்படி ஒரு வேளை ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சுனால், ஜட்ஜஸும் அதே மாதிரி ஒரு ஒப்பீனியன்ல இருந்தாங்கன்னால், ஓகேவா, நம்ம அந்த இடத்துல இல்லை, அவங்க என்ன கேட்டிருக்காங்க, அவங்க என்ன யோசிக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. பட் ஒருவேளை அவங்க இருந்துகிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னால் படம் ரிலீஸ் ஆயிடுமான்னு கேட்டீங்கன்னால் நோ. அதுக்கப்புறமும் அவங்க சுப்ரீம் கோர்ட்டை போய் அப்ரோச் பண்ணலாம். ஒருவேளை படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க டெசிஷன் மறுபடியும் எடுத்துட்டாங்கன்னால் ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட்டை அப்ரோச் பண்ணலாம். ஸோ இது இன்னும் பிரச்சனையோட முடிவுக்கு ஒரு ஸ்டெப் முன்னாடி தான் இருக்குது. பட் அவங்க அப்ரோச் பண்ணாமல் இருக்கிறது அவங்களோட கையில் இருக்குது. பட் ஆர்குமெண்ட்ஸை பார்த்தா 2 பேர் விட மாட்டாங்க, அடுத்தடுத்த ஸ்டெப்பு போவாங்கன்னு தான் தோணுது. ஸோ நம்மளுக்கு வந்து ஃபைனலி எப்போ படம் ரிலீஸ் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு டைரக்ஷன் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்படி பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்ச இந்த பிரச்சனை ஆரம்பிக்கிறப்பமே நான் சொன்னது தான், February 2 படம் ரிலீஸ் ஆகும்னு. ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு ஒரு ஹஞ்ச் இருக்குது. இதெல்லாம் பார்த்த வரைக்கும், எத்தனையோ கேசஸை ஃபாலோ பண்ண வரைக்கும் பார்ப்போம். Februaryல படம் ரிலீஸ் ஆகும் தான் எனக்கு தோணுது. பட் எனிவே, நாளைக்கு நான் ஒரு வீடியோவில் பார்க்குறேன். ஓவரால் இதுதான் கோர்ட்டில் நடந்திருக்கிறது. இந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லாக நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நீங்கள் டெய்லி 10 நிமிஷத்தில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி MG ஸ்குவாட்ல சேருங்க. அப்போ நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஓகேவா? லவ் யூ ஆல், டேக் கேர், பாய். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது விஜய் ஃபேன்ஸ் ஜனநாயகன் படத்தோட ரிலீஸ்க்கு காத்துட்டு இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட இந்த வீடியோ அனுப்புங்க. அவங்க படத்தோட ரிலீஸை பற்றி மட்டும் இல்லை, ஓவரால் கோர்ட் ப்ரொசீடிங்கையும் பற்றியும் கொஞ்சம் தெரிஞ்சுப்பாங்க. ஆக்சுவலாக நானும் இன்னைக்கு தான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன். இவ்வளோ ஃபாலோ பண்ணுறப்போ ஓகே, இவ்வளோ கோர்ட்டுக்குள்ளே பேசுவாங்க. முதல்லலாம் ஜட்மெண்ட்டு, வெர்டிக்ட், நம்ம ஃபைனல் ரிப்போர்ட்டை தானே வசிப்போம். இதில் வேர்ட் பை வேர்டாக அவங்க படத்தோட லென்த்தை விட அவங்க கேஸ் பேசுகிற லென்த் வந்து அதிகமாக போயிட்டு இருக்குது. அவ்வளோ ஆர்குமெண்ட்ஸ் உள்ள நடந்துட்டு இருக்குது. பட் எனிவே, அந்த ஹியரிங்கோட லென்த் போயிட்டு இருக்குது. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த வீடியோவை, எஸ்பெஷலி விஜய் ஃபேன்ஸ் கிட்ட ஷேர் பண்ணி விடுங்க. லவ் யூ ஆல், டேக் கேர், பாய். சியர்ஸ் MGs.